அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வாரந்தோறும் இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் என்ற பகுதியில் ஒவ்வொரு சத்தியமாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவே, இந்த பூமியில் நீர் மனிதனாக வாழ்ந்து மாம்சத்தை வென்று நீர் சிலுவையிலே வெற்றி சிறந்தீர், மரித்தீர். ஆனால் நீர் பரம் உயர்ந்து இப்பொழுது சிங்காசனத்தில் அமர்ந்து நீர் எங்களுக்காக பிரதான ஆசாரியர் பணியை செய்து கொண்டு வருகிறீர். நீர் பரலோகத்தில் ஒரு மனிதராக இப்பொழுது அங்கு இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த எபிரேயருக்கு எழுதுகிற நிருபம் இந்த பகுதியிலிருந்து வாரந்தோறும் நாங்கள் ஒவ்வொரு சத்தியத்தையும் கற்றுக்கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, இதை புரிந்து கொள்வதற்கு, இதை விளங்கிக் கொள்வதற்கு எங்கள் மனதை நீர் பக்குவப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செய்திகளை வழிநடத்தி வருகிற போதிக்கிறவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுக்கக்கூடிய அந்த வெளிப்பாடுகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த சத்தியம் அது ஜீவன் உள்ளதாக இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்டவர்களாய் மாத்திரமல்ல, இது எங்கள் ஜீவனுக்குள்ளாக சென்று ஆண்டவரே, உம்முடைய விருப்பத்தையும் உம்முடைய சித்தத்தையும் நாங்கள் நிறைவேற்றுபவர்களாக வாழ்வதற்கு ஆவியானவரே நீர் தொடர்ந்து வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேலைக்காக தொடர்ந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வர இருப்பவர்கள் இன்னும் விரைவாக இதில் வந்து பங்கு பெற ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை கேட்டு பலப்பட நீர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் வேத பாடம். இது பாடம் 29. இந்த பாடத்துக்கு ஒரு தலைப்பு கொடுப்பதாக இருந்தால், பழைய உடன்படிக்கையின் ஆராதனை முறைமை என்ற தலைப்பு கொடுக்கலாம். இந்த பாடத்தில் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரையிலான வசனங்களை பார்க்க விரும்புகிறோம். ஆனால் 1 முதல் 5 வரையிலான வசனங்களைத்தான் பார்க்க முடியும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த பகுதிக்கு ஒரு உபதலைப்பு கொடுப்பதாக இருந்தால், பூமிக்குரிய இல்லத்தின் புறம்பான ஆராதனையும் புறம்பான ஆசாரிய சேவையும் என்ற தலைப்பு கொடுக்கலாம். இந்த தலைப்பு கொடுத்த பிறகு அதற்கு கீழே நான் ஒன்று குறிப்பிடுகிறேன். போதாது, தற்காலிகமானது. தொடர்கிறோம். எபிரேயர் ஆசிரியர் இந்த நிருபத்தில் ஒரு குறிப்பிட்ட பாணியை பின்பற்றுகிறார் என்று நாம் பலமுறை சுட்டிக்காட்டியிருக்கிறோம். 1 விளக்க உரை, 2 மதியுரை. சத்தியத்தை விளக்குகிறார், வேத வசனங்களை அவர் விளக்குகிறார். விளக்கிய பிறகு ஒரு மதியுரையும் கொடுக்கிறார். இப்படி விளக்க உரையும் மதியுரையும் மாறி மாறி செல்கிறது. விளக்க உரையாகவே தொடரவில்லை, மதியுரையாகவே அவர் தொடரவில்லை. விளக்க உரை, ஒரு நல்ல விளைச்சல் வேண்டுமானால் முதலாவது நல்ல விதை வேண்டும். விதைக்கிற விதை சாவியாக பதராக இருந்தால் அது நல்ல நிலத்தில் விழுந்தாலும் கூட நல்ல விளைச்சல் கிடைக்காது. எனவே நல்ல விளைச்சலை, நல்ல அறுவடையை நாம் எதிர்பார்த்தால் முதலாவது நல்ல விதை வேண்டும். நல்ல விதை நல்ல நிலத்தில் விழ வேண்டும். போதுமான அளவுக்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும், உரம் போட வேண்டும், களைபறிக்க வேண்டும். மிக முக்கியமாக காத்திருக்க வேண்டும். காலம் என்று ஒன்று உண்டு. இன்று விதைத்து நாளை அறுவடை எடுக்க வேண்டும், எடுக்க முடியும் என்று எண்ண முடியாது. ஆனால் முதலாவது நல்ல விதை வேண்டும். கிறிஸ்து என்ற நபரையும் கிறிஸ்து செய்து முடித்த வேலையும் உள்ளடக்கிய வார்த்தைகள் தான் நல்ல விதையாக இருக்க முடியும். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து பல காரியங்களை பேசலாம்.
ஆனால் வேதாகமத்தின் மைய பொருள், வேதாகமத்தின் சாராம்சம், வேதாகமத்தின் கருப்பொருள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யார், அவர் செய்து முடித்த வேலை என்ன, இவரையும் இவர் செய்து முடித்த வேலைகளையும் உள்ளடக்கிய வார்த்தைகள் தான் நல்ல விதையாக இருக்க முடியும். இந்த விதையை நல்ல நிலத்தில் விதைத்தால் தண்ணீர் பாய்ச்சி உரம் போட்டு களை எடுத்து காலத்துக்காக காத்திருந்தால் நல்ல விளைச்சல் எடுக்கலாம். மதியுரையிலே உற்சாகமும் உண்டு, எச்சரிக்கையும் உண்டு என்று நாம் பல முறை பார்த்திருக்கிறோம். 9ஆம் அதிகாரத்தில் முதல் 10 வசனங்களை 2 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். ஒன்று, முதல் 5 வசனங்கள் பரிசுத்த இல்லத்தின் உருப்படிகள். பரிசுத்த இல்லத்தில் என்னென்ன இருக்கின்றன? பரிசுத்த இல்லம் என்று சொல்லும்போது பரிசுத்த இல்லம், மகா பரிசுத்த இல்லம், இந்த இரண்டையும் உள்ளடக்கிய சாங்சுவரி, இதில் என்னென்ன உருப்படிகள் இருக்கின்றன ஒன்று ஒரு பரந்த பார்வை. 6 முதல் 10 வரையிலான உள்ள வசனங்களில் இந்த பரிசுத்த இல்லத்தில் நடக்கக்கூடிய ஆசாரிய சேவை, ஆசாரிய பணிவிடை, ஆசாரிய ஆராதனை ஒரு பரந்த பார்வை என்று 2 பகுதிகளாக பிரித்துக் கொள்வோம். முதல் 5 வசனங்கள் பரிசுத்த இல்லத்தில் என்னென்ன உருப்படிகள் இருக்கின்றன, என்னென்ன காரியங்கள் இருக்கின்றன என்பவை கிறிஸ்து என்ற நபர் யார் என்பதை சுட்டிக்காட்டும் அடையாளங்கள். இந்த கவனிங்கள், பரிசுத்த இல்லத்தில் இருக்கக்கூடிய எல்லா உருப்படிகளும் எல்லா காரியங்களும் கிறிஸ்து என்ற நபர் யார் என்பதை சுட்டிக்காட்டும் அடையாளங்கள். அவை கிறிஸ்து என்ற நபரில் நிறைவேறுவதை சுட்டிக்காட்டுகின்றன. அதுபோல பரிசுத்த இல்லத்தில் நடக்கக்கூடிய ஆசாரிய சேவை கிறிஸ்து என்ற நபர் செய்து முடித்த வேலையில் நிறைவேறுவதை சுட்டிக்காட்டக்கூடிய அடையாளங்கள். ஒன்று, பரிசுத்த இல்லத்தில் என்னென்ன உருப்படிகள் இருக்கின்றன, அது 1 முதல் 5 வரை. இவை கிறிஸ்து என்ற நபரை சுட்டிக்காட்டும் அடையாளங்கள். 6 முதல் 10 வரை பரிசுத்த இல்லத்தில் நடக்கக்கூடிய ஆசாரிய சேவை, இது கிறிஸ்து என்ன செய்து முடித்தார், அவருடைய வேலையில் நிறைவேறுவதை சுட்டிக்காட்டுகின்றன. மீதி உள்ளவைகள் அந்த விவரங்கள். எனவே இந்த இரண்டையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். 7, 8, 9, 10 இந்த 4 அதிகாரங்களும் எபிரேய நிருபத்தினுடைய மையம் என்று நாம் பலமுறை பார்த்தோம். குறிப்பாக இந்த 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரங்களிலும் ஆசிரியர் 2 காரியங்களை ஒப்பிடுகிறார், அல்லது எதிரும் புதிருமான 2 காரியங்களை சொல்லுகிறார் கூட சொல்லலாம். குறிப்பாக இந்த 2 அதிகாரங்களிலும் ஆசிரியர் 2 கூடாரங்களை பற்றி பேசுகிறார். ஒரு பக்கம் பூமிக்குரிய கூடாரம், இன்னொரு பக்கம் பரத்துக்குரிய கூடாரம். 2 ஆசாரியத்துவங்களை குறித்து பேசுகிறார். லேவிய முறைமைகளான ஆசாரியத்துவம், மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவம். 2 பலிகளை குறித்து பேசுகிறார். லேவிய முறைமையின்படியான பலிகள், கிறிஸ்து என்ற பலி. இந்த 2 பலிகளும் ஏற்படுத்தக்கூடிய 2 விதமான விளைவுகளை பற்றி பேசுகிறார். அந்த 2 விளைவுகள், ஒன்று புறம்பான கழுவுதல், இன்னொன்று உள்ளான கழுவுதல். இன்று 2 வழிகளை குறித்து பேசுகிறார். ஒன்று அடைக்கப்பட்ட வழி, இன்னொன்று திறக்கப்பட்ட வழி. இவ்வாறு 2 என்று பல காரியங்களை இந்த 2 அதிகாரங்களிலும் அவர் ஒப்பிட்டு பேசுகிறார். 2 கூடாரங்கள், 2 ஆசாரியத்துவங்கள், 2 பலிகள், 2 விளைவுகள், 2 வழிகள் என்று. இவைகளை இன்னும் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த 7ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் சில காரியங்களை இதுவரை பார்த்திருக்கிறோம். மேன்மையான ஆசாரியத்துவம், மேன்மையான ஊழியம். இந்த மேன்மையான ஆசாரியர் செய்யக்கூடிய மேன்மையான ஊழியம் என்ன, மேன்மையான பணிவிடை என்ன, மேன்மையான உடன்படிக்கை என்ன என்று இந்த 3 காரியங்களையும் நாம் கடந்த பல வகுப்புகளில் பார்த்தோம். மேன்மையான ஆசாரியத்துவம், மேன்மையான பணிவிடை, மேன்மையான உடன்படிக்கை. இந்த 9, 10ஆம் அதிகாரங்களில் நாம் இந்த மேன்மையான இல்லத்தை பார்க்க போகிறோம். மேன்மையான இல்லம் அல்லது மேன்மையான வாழ்விடம்.
வேதம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஸ்தலம், வாசஸ்தலம், இல்லம், வாழ்விடம், உறைவிடம், மேன்மையான பலி. எனவே இந்த 2 அதிகாரங்களிலும் மேன்மையான இல்லம், மேன்மையான பலி, இந்த 2ஐயும் பார்க்க போகிறோம். இதை பார்ப்பதற்கு முன்பு நாம் பலமுறை சுட்டிக்காட்டிய இன்னொரு காரியத்தை நான் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். பழைய உடன்படிக்கையின்படி அந்த லேவிய ஆசாரியத்துவம், ஆரோனிய ஆசாரியத்துவம், ஆரோனிய பணிவிடை, பழைய உடன்படிக்கை. எபிரேயர் ஆசிரியர் முதல் அதிகாரத்திலிருந்து இதுவரையோ அல்லது இன்னும் வரும் அதிகாரங்களிலோ இவைகளையெல்லாம் அவர் இழித்துரைக்கவில்லை, பழித்துரைக்கவில்லை, கேவலப்படுத்தவில்லை. இதை கவனிக்க வேண்டும். அதுவெல்லாம் ஒரு ஆசாரியத்துவமா, அதுவெல்லாம் ஒரு பணிவிடையா, அதுவெல்லாம் ஒரு உடன்படிக்கையா என்று அவர் மட்டமாக பேசவில்லை. இவைகளெல்லாம் மலிவானவை, தரக்குறைவானவை என்று அவர் பேசவில்லை. அவைகளுக்கு ஒரு நோக்கம் உண்டு, பொருள் உண்டு, முக்கியத்துவம் உண்டு. அவைகள் ஏதோ காணல் நீரோ அல்லது மாயையோ இல்லை. அவைகள் மெய்தான். இந்த படத்தை பாருங்கள். மேலே இருப்பவைகள் கீழே இருக்கக்கூடிய தண்ணீரில் பிரதிபலிக்கின்றன. அதுவும் மெய்தான், இது மெய்தான். இந்த மெய், இறுதியான மெய், இந்த 2ஐயும் லேவியராகமத்தை பார்க்கும் போதும் பார்த்திருக்கிறோம், எபிரேயரிலும் நாம் பல முறை பார்த்திருக்கிறோம். இந்த பூமியிலே கொடுக்கப்பட்ட இந்த ஆசாரியத்துவம், உடன்படிக்கை, பலிகள், பணிவிடைகள் எல்லாமே மெய்தான். ஆனால் இறுதியான மெய் வேறு. இது தற்காலிகமானது, அது நிரந்தரமானது. இது போதாது, பற்றாக்குறை உண்டு, அது போதும். இவைகளெல்லாம் பீடிகை, ஒத்திகை, நிறைவல்ல. அதுவே நிறைவு, நிறைவேற்றம். இது பூமிக்குரியது, அது பரத்துக்குரியது. இது கீழே இருக்கிறது, அது மேலே இருக்கிறது. இது இயற்கையானது, அது ஆவிக்குரியது. இது தாழ்வானது, அது உயர்வானது, மேலானது, மேன்மையானது. இது உலகத்துக்குரியது, அது உன்னதத்துக்குரியது. இது மட்டுப்பட்டது, அது மட்டற்றது. இது பூரணமற்றது, இது பூரணமானது என்று 2ஐயும் ஒப்பிடுகிறார். எங்கேயும் அவர் பழைய லேவிய முறைமையினால் ஆசாரியத்துவத்தையோ பணிவிடையையோ பழைய உடன்படிக்கையோ மட்டமாக பேசவில்லை, மலிவானது என்று குறிப்பிடவில்லை. இதை கவனிக்க வேண்டும். இந்த சந்திக்கும் இல்லத்தில், அதாவது ஆசரிப்பு கூடாரத்தில் 2 முக்கியமான மகிமையான அம்சங்கள் இருந்தன முதலிலே குறிப்பிட்டேன். அதை மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன். ஒன்று, இந்த பரிசுத்த இல்லத்தில் என்னென்ன உருப்படிகள் இருந்தன, என்னென்ன பொருட்கள் இருந்தன என்று வரிசைப்படுத்துகிறார். இடது பக்கத்திலே ஒரு படம் இதோ இந்த திரையிலே பார்க்கலாம். இது என்னுடைய பரிசுத்த கற்பனை என்று கூட நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். நேரம் கிடைத்தால் நீங்கள் பாருங்கள். முற்றத்திலே, வெளிப்பிரகாரத்திலே பலிபீடம் இருந்தது, கழுவும் தொட்டி இருந்தது, பின்பு ஒரு திரை. பரிசுத்த இல்லத்தில் வந்தால் இடது பக்கம் குத்து விளக்கு இருக்கும், வலது பக்கம் மேஜையும் அப்பங்களும் இருக்கும். பரிசுத்த இல்லத்தில் திரைக்கு முன்பாக பொற்தூப பீடம் இருக்கும். மகா பரிசுத்த இல்லத்துக்குள் சென்ற பிறகு அங்கே உடன்படிக்கை பெட்டியும், உடன்படிக்கை பெட்டி மேலே கேருபீன்கள் இருக்கும். ஒரு கோடு வரைந்தால் இப்படிப்பட்ட ஒரு சிலுவை அடையாளம் வரும். இப்படி வருவதனால் இதோ பெரிய ஆவிக்குரிய உண்மை இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை. என்னுடைய பரிசுத்த கற்பனையில் கூட வைத்துக் கொள்ளலாம். நான் சொல்ல வருவது, உருப்படிகள் வரிசையாக வைக்கப்பட்டிருந்தன, ஏனோ தானோ என்று வைக்கப்படவில்லை. சந்திக்கும் இல்லத்தில் இருந்த மிக முக்கியமான ஒரு காரியம், இந்த உருப்படிகளை எல்லாம் அங்கும் இங்குமாக சிதறி வைக்கப்படவில்லை. என்னென்ன காரியங்கள் இருந்தன, எங்கு இருந்தன, எப்படி இருந்தன என்ற எல்லா ஒழுங்குமுறைகளையும், நெறிமுறைகளையும், விதிமுறைகளையும் தேவன் மோசேக்கு கொடுத்திருந்தார். இரண்டாவது, இந்த பரிசுத்த இல்லத்திலே ஆராதனை முறைமை, சடங்கு, சேவை நடந்தது. இந்த 2ம் பரிசுத்த இல்லத்தில் இருந்த மிக முக்கியமான அம்சங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல, இந்த உருப்படிகள் நம்முடைய மீட்பின் சத்தியத்தினுடைய அடையாளங்கள். இவைகள் எல்லாமே பாவியாகிய மனிதன்
பரிசுத்தமான தேவனை அணுகுவதற்கான வழிகள், வழிமுறைகள். இந்த வழிமுறைகள் மூலமாக பாவியாகிய மனிதன் பரிசுத்தமான தேவனை அணுகும் போது, அவரோடு உறவாடும் போது இவன் என்னென்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறான் என்பதை இந்த உருப்படிகள் நமக்கு வெளிக்காட்டுகின்றன. அதுபோல பலிகளின் சடங்கு முறைகள், இவைகள் ஒரு மனிதனுடைய மிக முக்கியமான தேவையாகிய பாவத்தை எப்படி நிவர்த்தி செய்கிறது, பாவத்தின் விளைவு என்ன, அதனுடைய விளைவுகளோடும் வேரோடும் இந்த சடங்குகள் இடைப்படுகின்றன. இந்த இரண்டு காரியங்களையும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று உருப்படிகளின் வரிசை முறை, இரண்டாவது பலிகளின் சடங்கு முறை. சரி, இப்போது நாம் 1 முதல் 5 வரையிலான வசனங்களை பார்க்க போகிறோம். முதல் வசனம் வாசிப்போமா யாராவது? அதிகாரம் 9 வசனம் 1. அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாய் இருந்தது. தெய்வீக என்ற வார்த்தை தமிழ் வேதாகமத்தில் இருக்காது. அங்கே இது எப்படி இருக்க வேண்டும்? தெய்வீக ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாய் இருந்தது. 2 காரியங்கள். ஒன்று, தெய்வீக ஆராதனையின் விதிமுறைகள். 2, பூமிக்குரிய பரிசுத்த இல்லம். பரிசுத்த இல்லம் என்று ஆசிரியர் குறிப்பிட்டு விட்டு போயிருக்கலாம். பூமிக்குரிய என்ற பெயர் அடைமொழியை அவர் பயன்படுத்துகிறார். அதுபோல தெய்வீக ஆராதனைக்கேற்ற முறைமைகள். 2, பூமிக்குரிய பரிசுத்த இல்லம். தேவன் தம் மக்கள் தம்மை எப்படி அணுக வேண்டும், தம்மோடு எப்படி உறவாட வேண்டும், தம்மோடு எப்படி ஒன்றித்து உறவாட வேண்டும், தம்மோடு எப்படி ஊடாட வேண்டும் என்று தெளிவான முழுமையான வெளிப்பாட்டையும் விவரங்களையும் மோசேக்கு கொடுத்திருந்தார். தம் மக்கள் தம்மை அணுக வேண்டும், அப்ரோச், உறவாட வேண்டும், ரிலேட், ஒன்றித்து உறவாட வேண்டும், ஃபெலோஷிப், ஊடாட வேண்டும், இன்டராக்ட். இது தேவனுடைய விருப்பம். இதற்கு தேவையான எல்லா விவரங்களையும் தேவன் மோசேயின் மூலமாக தம் மக்களுக்கு கொடுத்திருந்தார். தனி மனிதனுடைய ஊகத்துக்கோ சுவைக்கோ கற்பனைக்கோ எண்ணத்துக்கோ எந்த இடமும் இல்லை. உன் விருப்பம் போல் எதை வேண்டுமானாலும் என்னை அணுகு, உன் விருப்பம் போல் என்னோடு உறவாடலாம், உன் விருப்பம் போல் என்னோடு ஒன்றித்து உறவாடலாம், உன் விருப்பம் போல் அங்க மட்டுப்பட்டது. ஆனால் கவனிங்கள், இவைகளெல்லாம் மட்டமானது, மலிவானது என்று உதறிவிட முடியாது, உதறக்கூடாது. ஆனால் இவைகளெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறப் போகிறவைகளுக்கு முன்னோடி, முன்னுரு, முன் ஆயத்தம். வகுப்பறையில் ஒரு ஆசிரியர் வருவதற்கு முன்பு சில நேரங்களில் ஒரு மாணவன் அந்த வகுப்பறையை கட்டுப்படுத்திக் கொண்டிருப்பான். அதுபோல சபைகளிலே ஒரு கிறிஸ்துமஸ் அன்று ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தால் அந்த நிகழ்ச்சிக்கு முன்பு அதை பல முறை ஒத்திகை பார்ப்போம். அப்படி ஒத்திகை போல இவைகளெல்லாம். ஒரு கூட்டத்திலே ஒரு முக்கியமான நபர் மேடையில வந்து பேசுவதற்கு முன்பு அங்கு வேறு சில பேச்சாளர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். பேச வேண்டிய முக்கியமானவர் வந்த பிறகு முந்தி பேசிய பேச்சாளர்களெல்லாம் தங்களுடைய இருக்கையில் அமர்ந்து கொள்வார்கள். அப்படி போல முன்னோடி, முன்னுரு, முன் ஆயத்தம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம்? வாசிப்போமா? புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார், பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. இவைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வைத்திருந்தார். ஆனால் இவைகள் மட்டமானது, மலிவானது என்று ஆசிரியர் எங்கும் இழித்துரைக்கவில்லை, பழித்துரைக்கவில்லை. இதுல இன்னொன்றை கவனிங்கள். இந்த 1ஆம் வசனத்தில் தெய்வீக ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த இல்லமும் என்று பேசுகிறார். முதலாவது தெய்வீக ஆராதனைக்கேற்ற முறைமைகள் என்று குறிப்பிடுகிறார். பின்பு பூமிக்குரிய பரிசுத்தம் இல்லம் என்று குறிப்பிடுகிறார். குறிப்பிட்டு விட்டு முதலாவது சொன்னதை இரண்டாவதும்,
இரண்டாவது சொன்னதை முதலாவதும் விளக்குகிறார். பூமிக்குரிய பரிசுத்தம் இல்லம் என்று இரண்டாவது தான் சொன்னார். ஆனால் அதைத்தான் முதலாவது அவர் குறிப்பிடுகிறார். பூமிக்குரிய பரிசுத்த இல்லம், இது பூமிக்குரியது, இம்மைக்குரியதுதான். இது இகத்துக்குரியது மட்டுமே, உலகத்துக்குரியது மட்டுமே. நாம் எல்லாரும் என்றாவது ஒரு நாள் பொருட்காட்சி, கண்காட்சி என்ற ஒரு இடத்துக்கு போயிருப்போம். அங்கு தனித்தனி சாவடி, தனித்தனி குடில்கள் போல் வைத்திருப்பார்கள். அது காணத்தக்கது, தொடத்தக்கது, மனிதனால் கட்டப்பட்டது. அதுபோல இந்த பூமியிலே மனிதன் காண்பதற்கு ஏதுவாக, தொடுவதற்கு ஏதுவாக, தொடர்பு கொள்வதற்கு ஏதுவாக வடிவமைக்கப்பட்ட, நிறுவப்பட்ட பூமிக்குரிய பரிசுத்த இல்லம் இது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். மீண்டும் சொல்கிறேன், இந்த பூமிக்குரிய பரிசுத்த இல்லம் தீமையானது, தவறானது என்ற எந்த குறிப்பும் ஆசிரியர் குறிப்பிடவில்லை. அவருடைய வாதமெல்லாம் இது மட்டுப்பட்டது, தற்காலிகமானது, இகத்துக்குரியது, தாழ்வானது என்பதுதான் அவருடைய வாதமே தவிர இதில் எந்த நோக்கமும் கிடையாது, எந்த பொருளும் கிடையாது, இதற்கு எந்த முக்கியத்துவமும் கிடையாது என்று சொல்லவில்லை. மட்டுப்பட்டது, அதனுடைய கழுவுதல் மட்டுப்பட்டது. தேவ மக்கள் தேவனை அணுகுவதிலே அது மட்டுப்பட்டது. அங்கு கொடுக்கப்பட்ட பலிகள் ஏற்படுத்திய விளைவு மட்டுப்பட்டது, லிமிட்டட் என்றுதான் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். இது காணத்தக்கது, தொடத்தக்கது, பருட்பொருள் சார்ந்தது, தற்காலிகமானது, பூரணமற்றது என்பதுதான் ஆசிரியருடைய வாதம். கவனியுங்கள், இந்த 9ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை 2 பகுதிகளாக பிரிக்கிறோம் என்று சொன்னோம். ஒன்று, பரிசுத்த இல்லத்தில் இருந்த உருப்படிகள். இரண்டாவது, பரிசுத்த இல்லத்தில் நடந்த ஆராதனை முறைமை. பழைய உடன்படிக்கையிலே இந்த பரிசுத்த இல்லம்தான் பொதுவான ஆராதனை மையம். ஒருவன் பலி செலுத்த வேண்டுமா? இவன் இந்த கூடாரத்துக்கு தான் வர வேண்டும். திருவிழாக்கள் கொண்டாடினார்கள். கொண்டாடிய போது எல்லாம் இந்த கூடாரத்தில் தான் நிறைவுறும். சடங்குகள், இவருடைய கூட்டங்கள், இவருடைய பலிகள், பணிவிடைகள், ஆராதனைகள் அனைத்தும் இந்த கூடாரத்தில் தான். கூடாரத்துக்கு வெளியே இவர்களுக்கும் தேவனுக்கும் எந்த உறவும் இல்லை. இதுதான் இவருடைய பொதுவான ஆராதனை மையம். பழைய உடன்படிக்கையிலே இந்த ஆசரிப்பு கூடாரம், சந்திப்பு கூடாரம், இந்த பரிசுத்த இல்லம் இல்லை என்றால் தேவனுக்கும் இவர்களுக்கும் எந்த உறவும் இல்லை. தேவனை அணுக வேண்டுமா? பரிசுத்த இல்லத்துக்குத்தான் வர வேண்டும். தேவனோடு உறவாட வேண்டுமா? பரிசுத்த இல்லத்துக்குத்தான் வர வேண்டும். தேவனோடு ஒன்றித்து உறவாட வேண்டுமா? பரிசுத்த இல்லத்துக்குத்தான் வர வேண்டும். தேவனோடு ஊடாட வேண்டுமா? பரிசுத்த இல்லத்துக்குத்தான் வர வேண்டும். பரிசுத்த இல்லம், இந்த பொதுவான ஆராதனை மையம் இல்லை என்றால் அணுகுதலும் கிடையாது, உறவும் கிடையாது, ஒன்றித்து உறவாடுவதும் கிடையாது, ஊடாடுவதும் கிடையாது. பொதுவான ஆராதனை மையம். 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே பயணித்த போது இந்த வனாந்தரத்தின் கூடாரம்தான் இவருடைய பொதுவான ஆராதனை மையம். எருசலேமிலே கானானுக்குள் நுழைந்த பிறகு அவர்கள் எருசலேமிலே ஆலயத்தை கட்டினார்கள். இது அவருடைய பொதுவான ஆராதனை மையமாக மாறியது. உபாகமம் 12:5, உங்கள் தேவனாய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி உங்கள் சகல கோத்திரங்களிலும் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகிய அவருடைய வாசஸ்தலத்தையே நாடி அங்கே போய். பொதுவான ஆராதனை மையம் இது. பழைய உடன்படிக்கையின்படி இந்த பரிசுத்த இல்லம் இவருடைய வாழ்க்கையிலே இன்றியமையாதது. ஆனால் புதிய உடன்படிக்கையில் பொதுவான ஆராதனை மையம் மறைந்து விடுகிறது, மாற்றப்படுகிறது. இது நாம் எல்லாருமே உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது
நடைமுறைப்படுத்த வேண்டியது. புதிய முறைமை என்பது இயேசு கூட்டல் பழைய முறைமை, அது புதிய முறைமையாக மாறாது. இதை குறித்து நாம் ஒரு 5 நிமிடம் பார்க்க விரும்புகிறேன். பழைய உடன்படிக்கையிலே இப்படிப்பட்ட குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட இடம், குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட உடை, குறிப்பிட்ட சடங்கு, குறிப்பிட்ட முறைமை என்று ஒன்று இருந்தது. புதிய உடன்படிக்கையிலே வருகின்ற பொழுது இது மறைந்து விடுகிறது, இது மாற்றப்படுகிறது. ஆராதனை என்பது புதிய உடன்படிக்கையின்படி ஓர் இடத்தில் இல்லை, அது ஆவியிலும் மெய்ப்பாட்டிலும் இருக்கிறது என்பது வேதம் தெளிவாக விளக்குகிறது. இது புதிய ஏற்பாட்டினுடைய ஒரு மாபெரும் ஆசீர்வாதம். ஒரு சமாரிய பெண்ணுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையே நடந்த உரையாடல் எல்லாருக்குமே தெரியும். அந்த உரையாடலின் போது அந்த பெண் சொல்வாள், நாங்கள் இந்த சமாரிகளாகிய நாங்கள் இதோ இந்த கெரிசி மலையிலே தொழுது கொள்கிறோம், நீங்களோ எருசலேமில் இருக்கிற மலையிலே தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்கிறீர்களே, எங்கு தொழுது கொள்ள வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது. அப்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பதில் யோவான் 4:21 வாசிப்போமா? நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நான் வாய்ப்பு கிடைத்தால் இப்போது மேலே கூரையிலே ஏறி நின்று நான் இந்த வசனத்தை உறக்க சொல்லுவேன். இந்த வசனத்தை இன்னும் சரியாக சொல்வதா இருந்தால் இப்படி வர வேண்டும். நீங்கள் இந்த மலையிலும் அல்ல, எருசலேமில் இருக்கிற மலையிலும் அல்ல, இது மாத்திரமல்ல என்று வருகிறது. இந்த மலையிலும் அல்ல, எருசலேமிலும் அல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. தொடர்ந்து அந்த உரையாடலிலே இப்படி போகிறது. ஏனென்றால் தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். வேத வசனங்களை நாம் வாசித்து அதிலே ஒரு பரிச்சயம் இருப்பதனால் ஒரு வசனத்தை வாசித்த உடனே இதற்கு பொருள் எனக்கு தெரியுமே என்று அவைகளை ஆழமாக சிந்திக்காமல் கடந்து போய் விடுவோம். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இந்த வசனம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியிலும் உண்மையிலும் தான் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இன் ஸ்பிரிட் அண்ட் இன் ட்ரூத். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் அல்ல, ஆவியிலும் உண்மையோடும் அல்ல, உண்மையிலும் தான். ட்ரூத் ஆர் ரியாலிட்டி, உண்மையிலும் தான், மெய்யிலும் தான் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இந்த ஆவியோடும் என்பதை ஆவியிலும் என்று நான் வலியுறுத்துவதற்கு ஒரு காரணம் உண்டு. ஏனென்றால் ஆவி என்ற ஒரு வார்த்தையை வாசித்த உடனே நமக்கு பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் நினைவுக்கு வருவார். ஆவியோடும் என்பது நாம் பரிசுத்த ஆவியானவரோடு என்று எடுத்துக்கொள்கிறோம், அல்ல, ஆவியிலும். ஏனென்றால் மனிதனுக்கு ஒரு ஆவி உண்டு. ரோமர் 8:16 அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி எழுதுகிறார், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இந்த வசனத்தை நான் மேற்கோள் காட்டுவதற்கு மனிதனுக்கு ஒரு ஆவி உண்டு என்பதை சுட்டி காட்டுவதற்கும் இதை கவனிங்கள். ரோமர் 1:9, தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன். நான் தேவனை சேவிக்கிறேன், நான் தேவனை தொழுது கொள்கிறேன், நான் தேவனை பணிந்து கொள்கிறேன், நான் தேவனை ஆராதிக்கிறேன். என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியா இருக்கிறார். பொதுவான ஆராதனை மையம் அல்ல. பழைய உடன்படிக்கையின்படி அவர்கள் எப்படி ஒரு பொதுவான ஆராதனை மையத்தை வைத்து தேவனோடு தங்களுக்கு உறவு என்றால் இந்த ஆராதனை மையத்தின் மூலமாகத்தான் என்பது போல, இன்று தேவ மக்களாகி நாம் புதிய உடன்படிக்கையில் வாழக்கூடிய நாமும் கூட அப்படிப்பட்ட பழைய முறைமைகளையே வலியுறுத்துகிறோம்.
தேவ மக்களுக்கு தேவனோடு உறவு வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட பொதுவான ஆராதனை மையம்தான் என்று சொல்வது கண்டிக்கத்தக்கது என்று சொல்வதை விட கவலைக்குரியது என்றுதான் நான் குறிப்பிடுவேன். எனவே ஆராதனை குறிப்பிட்ட நாளிலோ நேரத்திலோ இல்லை, இது இயேசுவோடு வாழும் உறவில் இருக்கிறது. புதிய உடன்படிக்கையின் ஆராதனை மையம் ஒரு இடம் இல்லை, இயேசு என்ற நபர். பழைய உடன்படிக்கையிலே அது கூடாரத்தில், புதிய உடன்படிக்கையிலே நாம் பலமுறை சொல்லியிருக்கிறோம். யோவான் 1:14, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நம்மிடையே வாசம் செய்தார், நம்மிடையே கூடாரம் அடித்தார். எனவே புதிய உடன்படிக்கையின் ஆராதனை மையம் ஓர் இடம் அல்ல, இயேசு என்ற நபர். இயேசுவோடு நாம் வாழும் உறவில் தான் இந்த ஆராதனை இருக்கிறது தவிர இது ஒரு குறிப்பிட்ட நாளிலோ நேரத்திலோ இடத்திலோ ஒரு குறிப்பிட்ட உடை அணிந்தோ நடக்கக்கூடிய காரியம் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை ஆலயம் என்று சொன்னார். விசுவாசிகளாகிய நாமும் ஆலயம் என்று 1 கொரிந்தியர் 3:16-17, 1 கொரிந்தியர் 6:19 போன்ற பல பகுதிகளில் வாசிக்கின்றோம். இன்று தேவ மக்களாகிய நாம் கூடிவருவதற்கு ஒரு இடம் தேவையா? தேவைப்படலாம். கூடுவதற்கு, உறவாடுவதற்கு இடம், இசைக்கருவி, பாடகர் குழுக்கள் இவைகள் பயனுள்ளவையா? நிச்சயமாக பயனுள்ளவைதான். ஆனால் இவைகளெல்லாம் கட்டாயம் அல்லது கட்டளை என்பது போல இதுதான் நான் தேவனை சந்திக்கக்கூடிய இடம், இதுதான் நான் தேவனோடு உறவு கொள்ளக்கூடிய இடம், இதுதான் நான் தேவனோடு ஒன்றித்து உறவாடக்கூடிய இடம் என்று எண்ணம் தவறு. அது புதிய உடன்படிக்கை அல்ல. இரண்டால் உன்னதமானவர் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் வாசம் செய்வதில்லை. உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் எல்லாரும் சிந்தித்து பார்க்கும்படியாக நான் மிகவும் பணிவோடு உங்களுக்கு வேண்டுகின்றேன். ஏனென்றால் பழைய உடன்படிக்கையில் இந்த பரிசுத்த இல்லம்தான் அவருடைய வாழ்வின் மையமாக போனது போல இன்று கிறிஸ்தவர்களாகிய நாம் அதனுடைய குறு வடிவத்தையோ சிறு வடிவத்தையோ தொடர்கிறோமோ என்பது என்னுடைய அங்கலாய்ப்பு, தவிர்ப்பு. எனவே நம்முடைய புதிய உடன்படிக்கையின்படி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இயேசு என்ற நபரோடு உள்ள உறவை சார்ந்திருக்கிறது. இயேசு கூட்டல் பழைய முறைமை ஒரு புதிய முறைமையாக மாறிவிடாது. நல்ல எண்ணங்கள் நமக்கு இருக்கலாம், நல்ல எண்ணங்கள் தான். காயினும் ஆபேலும் தேவனை ஆராதிக்க சென்றார்கள். காயின் உண்மையான தேவனைத்தான் ஆராதித்தான், அவன் ஒரு பொய் தேவனை ஆராதிக்கவில்லை. காயினுடைய அந்த ஆராதனையோ தொழுகோ தேவனை ஏன் அங்கீகரிக்கவில்லை? ஊசா நல்ல எண்ணத்தோடு தான் உடன்படிக்கை பெட்டியை தாங்கி பிடித்தான். நாதாப், அபியூ மெய்த்தேவனைத்தான் ஆராதித்தார்கள். புதிய ஏற்பாட்டிலே வருகின்ற பொழுது இன்னும் பேதுருடைய ஆலோசனைகள், இப்படி பல காரியங்களை பார்க்கலாம். நல்ல எண்ணம் தானே, இதில் என்ன தவறு என்பதல்ல, தேவனுடைய முறைமை என்று ஒன்று இருக்கிறது. ஒரு நாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும் எருசலேமிலே இருந்தபோது சீடர்கள் அந்த ஆலயத்தை காட்டி, ஓ எவ்வளவு பெரிய ஆலயம், இதை பார்த்தீரா என்று எருசலேம் இந்த ஆலயத்தை வெகுவாய் பாராட்டினார்கள். அப்போது அவர் சொன்ன பதில்கள் என்னவென்று நமக்கு தெரியும். எனவே இந்த பரிசுத்த இல்லம் பழைய உடன்படிக்கையின் பொதுவான ஆராதனை மையமாக இருந்தது. இன்றும் அந்த முறைமையையே நாம் தொடர்ந்தால், இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய மையம் என்பது போல கட்டி பிடித்துக் கொண்டிருந்தால் எங்கோ நாம் தவறு செய்கிறோம். இன்று ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு போகும்போது மக்கள் சொல்வதுண்டு, நாங்கள் ஆராதனைக்கு போகிறோம். அப்படியானால் மற்ற நாட்கள் எல்லாம் என்னுடைய புரிதலின்படி ஆராதனை என்பது என்ன என்பதை நான் இப்படி சொல்கிறேன். இதை நான் வாசிக்க விரும்புகிறேன். திரையிலிருந்து யாராவது ஒரு வாசிக்க முடியுமா? தேவனுக்கே என் வாழ்க்கையில் முதலிடம், மைய இடம், மிக உயர்ந்த இடம், மிக மேன்மையான இடம். அவரே என் வாழ்க்கையின் எல்லாவற்றிற்கும் ஆதி காரணர் என்பதை நான் அங்கீகரிக்கிறேன், ஆமோதிக்கிறேன், உணர்கிறேன், ஏற்றுக்கொள்ளுகிறேன். அவரே
என்னை ஆள்கிற ஆண்டவர் என்பதை நான் மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்கிறேன். அவருக்கு மட்டுமே என் வாழ்வில் எல்லா அதிகாரம் உண்டு. நான் அவருடைய அரசாங்கத்தில் குடிமகன். நான் அவருடைய ஆட்சியின் கீழ் இருக்கிறேன். என் ஆழ் தத்துவத்தின் எல்லா பகுதிகளிலும், என் வாழ்வின் எல்லா கட்டங்களிலும், எந்த நிலைமையிலும், எந்த சூழ்நிலையிலும் அவருக்கு என்மேல் முழு அதிகாரமும் உரிமையும் உண்டு. அவருக்கு மட்டுமே உண்டு. எல்லா நிலைமைகளிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் நான் முற்றிலும் அவருக்கு மட்டுமே கீழ்ப்படுகிறேன். என்னை நான் அவருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த மனப்பாங்கும், எந்த உணர்வும், இந்த எண்ணமும் தான் ஆராதனை. தேவன் தம்மை வெளிப்படுத்துவார், தாம் யார் என்று. தோமாவுக்கு தம்மை வெளிப்படுத்திய உடனே தோமாவுடைய பதில், என் ஆண்டவரே, என் தேவனே. இது ஆராதனை. எனவே இன்று ஆராதனைக்கு இசைக்கருவிகள் வேண்டும், பாடுவதற்கு பாடகர்கள் குழு வேண்டும். இவைகளெல்லாம் இருந்தால்தான் ஆராதனை என்ற எண்ணம் கவலைக்குரியது. அது ஒரு குறிப்பிட்ட நாளில், குறிப்பிட்ட இடத்தில், குறிப்பிட்ட முறையில் அரங்கேற்றப்படும் ஒரு நிகழ்ச்சி நிரல் இல்லை. சரி, தொடர்கிறோம். இந்த பரிசுத்த இல்லத்தில் என்னென்ன உருப்படிகள் இருந்தன? 1, வாசல். 2வது பீடம், கழுவும் தொட்டி. முதல் 3ம் வெளிப்பிரகாரத்தில் இருந்தன. ஆசிரியர் பரிசுத்த இல்லத்தில் இருந்த உருப்படிகளை பற்றி பேசுகிறார். 1 இப்போது முதல் திரை, 2வது குத்துவிளக்கு, மேஜையும் அப்பமும், பொற்தூப பீடம், 2ஆம் திரை உடன்படிக்கை பெட்டி, கிருபாசனம், கேருபீன்கள். அதன்பின் உடன்படிக்கை பெட்டிக்குள் மன்னா, ஆரோனின் தளித்த கோல், 10 கற்பனை பலகைகள். வெளியறை, பரிசுத்த இல்லம். 2ஆம் வசனத்தை வாசிப்போம். 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எப்படியெனில், ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாகத்தில் குத்துவிளக்கும் மேஜையும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். ஆசிரியர் ஒன்றை குறிப்பிடவில்லை. கவனிங்கள், நீங்கள் கவனித்தீர்களோ இல்லையோ, ஒன்றை குறிப்பிடவில்லை. அதுக்கு பின்பு வருவோம். வெளியறையில், அந்த பரிசுத்த இல்லத்தில் என்ன இருந்தன என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அதில் 3 காரியங்களை கவனிங்கள். அவை எங்கிருந்தன? முந்தின பாகத்தில் இருந்தன, முன்னறையில். வெளியறையில் இருந்தன. எங்கிருந்தன? முன்னறை. முன்னறை என்று சொல்லுகிற பொழுது பின்னறை இருக்கிறது. வெளியறை என்று சொல்லுகிற போது உள்ளறை இருக்கிறது. முந்தின பாகம் என்று சொன்னால் 2ஆம் பாகம், பிந்தின பாகம் என்று இருக்கிறது. என்ன இருந்தன என்று ஆசிரியர் குத்து விளக்கும் தேவ சமூகத்து அப்பங்களும் மேஜையும் இருந்தன என்று குறிப்பிடுகிறார். ஒன்று குறிப்பிடவில்லை. எதை குறிப்பிடவில்லை? கவனிங்கள். பொற்தூப பீடத்தை ஆசிரியர் குறிப்பிடவில்லை. எங்கு இருந்தன? வெளியறையில் இருந்தன. குத்து விளக்கும் மேஜையும் அப்பங்களும் இருந்தன. என்ன பெயர்? பரிசுத்த இல்லம் என்று பெயர். இந்த மேஜை சித்தி மரத்தால் செய்யப்பட்டது, பொன் தகட்டால் மூடப்பட்டிருந்தது. இந்த மேஜையில் இருந்த அப்பங்கள், 12 அப்பங்கள் வைக்கப்பட்டிருந்தன. வாரத்தில் ஒரு முறை ஓய்வு நாளில் இந்த 12 அப்பங்களும் மாற்றப்பட்டன. ஒரு தகவலுக்காக ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் இவைகள் ஆழமாக சிந்தித்து பாருங்கள். மொத்தம் இந்த கூடாரத்தோடு தொடர்புடையவை 3 திரைகள். கூடாரத்தை சுற்றி முதல் திரை, கூடாரத்துக்குள்ளே 2 திரைகள். பரிசுத்த இல்லத்துக்கு முன்பு ஒரு திரை, மகா பரிசுத்த இல்லத்துக்கு முன்பு ஒரு திரை. இப்படி 3 திரைகள் மொத்தம். அதுபோல மொத்தம் 3 பீடங்கள். முற்றத்தில் வெண்கல பீடம், பரிசுத்த இல்லத்தில் தூப பீடம், பாளையத்துக்கு வெளியே இன்னொரு பீடம். அதுபோல 3 இடங்களிலே உணவு. பாளையத்தில் மன்னா, பரிசுத்த இல்லத்தில் மேஜையிலே அப்பம், மகா பரிசுத்த இல்லத்திலே உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே பொற்பாத்திரத்திலே மன்னா. சிந்தித்து பாருங்கள். ஒன்றை கவனிங்கள்.
எபிரேயர் ஆசிரியர் இந்த நிருபத்தை எழுதும்போது எருசலேமிலே ஆலயம் இருந்தது, இந்த ஆலயத்திலே பலிகள் கொடுக்கப்பட்டன, ஆராதனை முறைமைகள் தொடர்ந்தன. ஆசிரியர் எருசலேமில் இருந்த ஆலயத்தை குறித்து பேசியிருக்கலாம். ஏனென்றால் இந்த ஆலயம் கூடாரத்தினுடைய ஒரு விரிவாக்கம் தான். மகா பரிசுத்த இல்லத்தினுடைய அளவு 10க்கு 10க்கு 10 ஒரு கனசதுரம் போல, ஆலயத்திலே 20க்கு 20 20. இந்த ஆலயத்தை குறித்து இந்த ஆசிரியர் தாராளமாக பேசியிருக்கலாம். ஆனால் இவர் கூடாரத்தை குறித்து தான் பேசுகிறார், ஆலயத்தை குறித்து பேசவில்லை. என்ன காரணமாக இருக்கலாம்? கேள்வி. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே உடன்படிக்கை பெட்டி இல்லை, அதனால் பேசவில்லை. ஒன்று. அடுத்து, இது பரலோகத்தின் மாதிரிப்படி மோசேக்கு காட்டப்பட்டது. இது சாலமோன் அல்லது பின்பு வந்த அந்த ராஜாவால் பராமரிக்கப்பட்டதை பேச விரும்பவில்லையோ, அவர் மோசேயின் கூடாரத்தை பேச விரும்புகிறாரோ என்ற ஒரு எண்ணம் இருக்கு. அருமையான பதில் காள், அற்புதமான பதில். என்னுடைய 5 குறிப்புகளை இந்த 2 குறிப்புகளை வைத்திருக்கேன். ஒன்று, நீ சொன்னதுதான், இந்த கூடாரத்தின் முன்மாதிரி தேவனால் கொடுக்கப்பட்ட அசல். This is the original pattern given by God. தாவீதுக்கு கொடுத்து, தாவீது சாலமோனுக்கு கொடுத்து, சாலமோன் கட்டிய தேவாலயம், அந்த இனிஷியேட்டிவ் தேவனிடத்திலிருந்து வந்ததல்ல. தாவீது ஆலயம் கட்ட வேண்டும், தாவீது தான் கேட்டான். தேவனுடைய முதல் பதில், நான் ஆலயம் உன்னை கட்ட சொன்னா, எனக்கு கட்ட வேண்டும் என்று நான் உன்னிடத்தில் கேட்டேனா? நான் கூடாரத்தில் இருக்கிறேன், நீ பெரிய காங்கிரீட் வீட்டில் இருக்கிறாய், எனக்கு என்ன இப்படிப்பட்ட கூடாரத்தை கொடுத்து விட்டாய், நான் உன்னிடத்தில் கேட்டேனா என்று கேட்டார். இது தேவன் மோசேக்கு கொடுத்த அசல் ஒன்று இதுவாக இருக்கலாம். இதுதான் இன்னும் திட்டவட்டமாக சொல்லவில்லை. இரண்டாவது, இந்த எபிரேயர் ஆசிரியர் இந்த லேவிய முறைமையினான ஆசாரியத்துவம், லேவிய முறைமையின்படியான பலிகள், இந்த கூடாரம், இவைகளெல்லாம் தற்காலிகமானவை, நிலையானவை அல்ல, நிரந்தரமானவை அல்ல என்ற கருத்தை இவர் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த வாதத்தை முன்வைக்கிறார். இந்த வாதத்துக்கு இந்த கூடாரம் தான் சரியாக இருக்க முடியுமே தவிர ஆலயம் சரியாக இருக்க முடியாது. இது கடந்து போகிறது, இது தற்காலிகமானது, நிரந்தரமானது அல்ல, நிலையானது அல்ல என்ற கருத்தை இவர் வலியுறுத்துகிறார். அதற்கு கூடாரம் தான் சரியாக இருக்க முடியும். 3, எருசலேம் ஆலயத்தை பற்றிய சர்ச்சையை தவிர்ப்பதற்கு. ஏனென்றால் இந்த ஆசிரியர் சொல்லுகிறார், பழைய முறைமையின்படியான பலிகள் முடிந்துவிட்டன, ஆசாரியத்துவம் முடிந்துவிட்டது என்று சொல்லும் போது, அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஆலயத்திலே இவைகளால் நடந்து கொண்டிருக்கின்றன. முடிந்து விட்டன, இவனுடைய பொருள், இதனுடைய முக்கியத்துவம் நிறைவேறி விட்டது என்று சொல்லுகின்ற பொழுது, நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றை குறித்து அவர் பேச முடியாது. அது அவருடைய வாதத்துக்கு பொருத்தமாக இருக்காது. 4, தேவனே கொடுத்த எல்லா விவரங்களும், முழு விவரங்களும் அடங்கியது இந்த கூடாரத்தில் தான் இருக்கிறது. இதில் தான் அந்த ஆவிக்குரிய முழு அடித்தளமும் ஆணிவேர் இந்த பரிசுத்த இல்லத்தில் மோசேக்கு காண்பித்ததெல்லாம் இருக்கிறது என்று சொல்ல முடியும். அடையாளத்தின்படி பார்த்தால் தேவன் மோசேக்கு காண்பித்த இந்த மாதிரி அவ்வளவு தூய்மையானது என்று தான் சொல்ல முடியும். மனிதனுடைய கைக்கு, மனிதனுடைய கற்பனைக்கு, அவனுடைய எண்ணத்துக்கோ அவனுடைய வண்ணத்துக்கோ அங்கே எந்த இடமும் இல்லவே இல்லை. இவையெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறி விட்டன என்று இந்த ஆசிரியர் குறிப்பிடுகின்ற பொழுது அவர் ஆலயத்தை குறித்து பேச முடியாது என்பது என்னுடைய புரிதல். இப்போது மகா பரிசுத்த இல்லத்துக்கு போகிற அடுத்த பகுதி வாசிப்போமா? அடுத்த வசனத்தை 3, 4. 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. எப்படி வெளியறையிலே 3 காரியங்கள் குறிப்பிட்டார். எங்கு இருந்தது, என்ன இருந்தது, என்ன பெயர். அதுபோல மகா பரிசுத்த இல்லத்திலே அது எங்கிருந்தது, 2ஆம் திரைக்குள்ளே இருந்தது. என்ன இருந்தது என்று சொல்லும்போது, பொன்னால் செய்த தூப கலசமும் உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன என்று குறிப்பிடுகிறார். இதற்கு என்ன பெயர்? மகா பரிசுத்த இல்லம் என்று சொல்கிறார். ஒரு திரை இருந்தது. அதாவது
இன்று புதிய ஏற்பாட்டில் வாழக்கூடிய நமக்கு தேவன் எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கார் என்பதையெல்லாம் கடந்த வகுப்புகளிலே பார்த்தோம். இந்த கிருபாசன தண்டையிலே நாம் தைரியமாக சேர முடியும். பழைய உடன்படிக்கையின்படி பாவ நிவர்த்தி நாளில் கூட இந்த மகா பிரதான ஆசாரியன் இந்த மகா பரிசுத்த இல்லத்துக்குள்ளே பயத்தோடும் நடுக்கத்தோடு தான் போனான். பாவ நிவர்த்தி நாளிலே மகா பரிசுத்த இல்லத்திலே இவன் தூபம் காட்டி இரத்தத்தை எல்லாம் தெளித்து விட்டு வெளியே வந்த பிறகு அன்று இரவு தன்னுடைய உறவினர்களுக்கும் தன்னுடைய நண்பர்களுக்கும் விருந்து வைப்பானாம். ஏனென்றால் நான் மகா பரிசுத்த இல்லத்துக்குள்ளே நுழைந்து விட்டு உயிரோடு திரும்பி வந்து விட்டேன் என்பதற்காக. அப்படியானால் எவ்வளவு பயத்தோடு நடுக்கத்தோடு உள்ளே போயிருப்பான். ஒரு திரை இருந்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்து தொங்கிய போது தேவாலயத்தின் திரைச்சிகளை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. இந்த வரக்கூடிய வகுப்பை நாம் பார்ப்போம். திரை கிழிந்தது, திரை கிழிந்தது. ஒன்று, தேவன் கிழித்ததை மனிதன் தைத்து தொங்க விடாதிருப்பானாக. தேவன் இடித்ததை மனிதன் கட்டாதிருப்பானாக. தேவன் பிரித்ததை மனிதன் இணைக்காதிருப்பானாக. ஆசிரியர் தூப பீடம் மகா பரிசுத்த இல்லத்தில் இருந்தது என்று குறிப்பிடுகிறார். இந்த தூப பீடத்திலே ஆசாரியர்கள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த இல்லத்துக்கு போகும்போது குத்து விளக்கை சுத்தம் செய்ய வேண்டும், திரிகளை எல்லாம் சுத்தம் செய்து எண்ணெயை ஊற்ற வேண்டும். அப்போது பரிசுத்த இல்லத்தில் இருந்த தூப பீடத்தில் தூபமும் காட்ட வேண்டும். என்னுடைய கேள்வி, ஆசிரியர் அறியாமையினால் இந்த பொற்தூப பீடம் மகா பரிசுத்த இல்லத்தில் இருந்தது குறிப்பிடுகிறாரா? இது அவர் செய்யக்கூடிய பிழையா, குற்றமா, தவறா? இல்லை. அப்படியான தூபபீடம் பரிசுத்த இல்லத்தில் இருந்ததா, மகா பரிசுத்த இல்லத்தில் இருந்ததா? இயேசு கிறிஸ்து அதை எடுத்து உள்ள மகா பரிசுத்தலத்துல கொண்டு போய் தன்னையே கொடுத்துட்டாரு. கிறிஸ்துவாக தன்னையே மகா பரிசுத்தலத்துக்குள்ள தன்னை ஒப்பு கொடுத்துட்டாரு. சரியா? வேற யாராவது? இரண்டுக்கும் நடுவில் இருந்தது. அதாவது இரண்டுக்கு நடுவு, திரைக்கு முன்னால் தான் இருந்தது என்று தெளிவாக வேணும் சொல்கிறது. அந்த ஆசிரியர் குறிப்பிடுகிறார், பொற்தூப பீடம் மகா பரிசுத்த இல்லத்தில் இருந்தது சொல்கிறார். அறியாமையினால் சொல்கிறாரா? சொற்குற்றம் பொருட்குற்றம் என்பது இது பிழையா, தவறாக குறிப்பிட்டு விட்டாரா? ஒரு அனுமானம். மகா பரிசுத்த ஸ்தலத்துல இதுக்கு முன்ன வரையும் உடன்படிக்கை பெட்டி, மண்ணா வைக்கப்பட்ட பாத்திரம் எல்லாம் இருந்தது. இப்பொழுது புதிய ஆலயம் எஸ்ரா நெகேமியா காலத்துக்கு அப்புறம் கட்டப்பட்டதுக்கு அப்புறம் இல்ல, அது எம்டியா இருக்கக்கூடாதுங்கிறதுனால. ஒரு நிமிஷம் மன்னிக்கணும். அதாவது அவர் ஆலயத்தை குறித்தே பேசவில்லை. அப்ப சரி, ஓகே. இது அறியாமையோ பிழையோ அல்ல. கவனிங்கள். இப்பொழுது 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தையும் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறதற்கு ஆலயத்துக்குள்ளே சந்நிதி ஸ்தானத்தை ஆயத்தப்படுத்தினான். ஆலயம் முழுவதும் கட்டி தீர் மட்டும் அவன் ஆலயம் முழுவதையும் பொன் தகட்டால் மூடி சந்நிதி ஸ்தானத்திற்கு முன்பாக இருக்கிற பலிபீடத்தை முழுவதும் பொன் தகட்டால் மூடினான். சந்நிதி ஸ்நானத்துக்கு முன்பாக இருக்கிற பலிபீடத்தை முழுவதும் பொன் தகட்டால் மூடினான். சந்நிதி ஸ்நானம் என்றால் என்ன? மகா பரிசுத்த ரைட். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கிருபாசனத்துக்கு, அதுதான் பிரசனம், கிருபாசனம் முன்பாக இருக்கிற பலிபீடத்தை, இங்கு பலிபீடம் சந்நிதி ஸ்நானத்துக்கு முன்பாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம் சாலமோன் கட்டிய தேவாலயத்திலே. இதோ யாத்ராகம் 30ஆம் அதிகாரம் 1-6 வாசிப்போம். தூபம் காட்டுகிறதுக்கு ஒரு தூப பீடத்தையும் சித்தி மரத்தினால் உண்டாக்குவாயாக. சாட்சி பெட்டிக்கு முன்னிருக்கும் திரைச்சீலைக்கும் நான் உன்னை சந்திக்கும் இடமாகிய சாட்சி சந்நிதியின் மேலுள்ள கிருபாசனத்துக்கு முன்பாக அதை வைக்க கடவாய். தூப பீடம் எங்க இருக்க வேண்டும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள. யாத்ராம் 40:5. பொன் தூப பீடத்தை சாட்சி பெட்டிக்கு முன்னே வைத்து வாசஸ்தலத்து வாசலின் தொங்கு திரையை தூக்கி வைக்க கடவாய். இப்படி பல இடங்களிலே நாம் வாசிக்கின்றோம். என்ன வாசிக்கின்றோம் என்றால், சாட்சி பெட்டிக்கு முன்பாக சந்நிதி ஸ்தானத்திலே
இந்த பொற் தூபபீடத்தை வைக்க கடவாய் என்று. வேறு பல இடங்களிலே மிக தெளிவாக வாசிக்கிறோம், பொன்னால் செய்த தூபபீடம் பரிசுத்த இல்லத்தில் தான் இருக்கும் என்று. பொற்தூபபீடம் பரிசுத்த இல்லத்தில் தான் இருக்கும். அதனுடைய பிசிக்கல் லொகேஷன் அங்கேதான், அதனுடைய இடம் அதுதான். ஆனால் அதனுடைய செயல்பாடு பரிசுத்த இல்லத்துக்குரியது. பரிசுத்த இல்லத்தில் இருக்கும் என்ற அந்த வார்த்தையை, அந்த எபிரேய வார்த்தையை சந்நிதிக்குரிய, சந்நிதியை சார்ந்த, சந்நிதியோடு தொடர்புடைய, அதாவது மகா பரிசுத்த இல்லத்துக்குரிய, மகா பரிசுத்த இல்லத்தை சார்ந்த, மகா பரிசுத்த இல்லத்தோடு தொடர்புடைய என்றும் மொழிபெயர்க்கலாம். லிட்டரலி பிசிக்கலாக அது இருந்தது பரிசுத்த இல்லத்தில் தான். ஆனால் அதனுடைய பணிவிடை, அதனுடைய சேவை மகா பரிசுத்த இல்லத்தோடு தொடர்புடையது, மகா பரிசுத்த இல்லத்தை சார்ந்தது, மகா பரிசுத்த இல்லத்துக்குரியது. எனவே எபிரேயர் 9:4 நாம் வாசிப்பது மகா பரிசுத்த இல்லத்துக்குரிய, மகா பரிசுத்த இல்லத்தை சார்ந்த என்றுதான் பொருள். இருந்தது ஒரு இடம், ஆனால் அதனுடைய பணிவிடை, அதனுடைய பொருள் மகா பரிசுத்த இல்லத்தோடு தொடர்புடையது. மிக முக்கியமாக இந்த எபிரேயர் 9ஆம் அதிகாரத்திலே ஆசிரியர் இந்த மகா பிரதான ஆசாரியன் பாவ நிவாரண நாளிலே என்ன செய்கிறான் என்பதை விவரிக்கிறார். சாதாரணமான ஆசாரியர் செய்யக்கூடிய காரியங்களை அவர் பேசவில்லை. மகா பிரதான ஆசாரியன் பாவ நிவர்த்தி நாளிலே செய்யக்கூடிய காரியங்களை அவர் பேசுகிறார். இந்த பாவ நிவாரண நாளிலே இந்த மகா பிரதான ஆசாரியர் என்ன செய்ய வேண்டும்? இரத்தத்தை கொண்டு போக வேண்டும், மகா பரிசுத்த இல்லத்திலே தூபம் காட்ட வேண்டும். இவன் பரிசுத்த இல்லத்திலே தூபம் காட்டுவதில்லை. கிருபாசன தண்டையிலே மேகம் வருவதற்கு முன்பு அவன் தூபம் காட்டி அந்த இடத்தை தூபத்தினால் நிரப்புகிறான். எனவே இந்த பொற்தூப பீடத்தினுடைய செயல்பாடு மகா பரிசுத்த இல்லத்துக்குரியது. எனவேதான் ஆசிரியர் அதனுடைய ஃபங்க்ஷனல் அசோசியேஷனுடைய செயல்பாட்டை குறித்து அவர் பேசுகிறார். லிட்டரலி பிசிக்கலி அது பரிசுத்த இல்லத்தில் தான் இருந்தது. ஒன்று. இரண்டாவது, இந்த எபிரேயர் ஆசிரியருடைய கூற்றின்படி, அவருடைய வாதத்தின்படி திரைச்சீலை கிழிந்து விட்டது. திரைச்சீலை கிழிந்த பிறகு பரிசுத்த இல்லம், மகா பரிசுத்த இல்லம் என்ற இந்த இரண்டையும் அவர் வேறுபடுத்தவில்லை. திரைச்சீலை கிழிந்த பிறகு அவர் பரிசுத்த இல்லம், மகா பரிசுத்த இல்லம் இந்த இரண்டையும் அவர் ஒன்றாகத்தான் பார்க்கிறார். எனவே அடையாளத்தின்படி இந்த இரண்டும் ஒன்று, இந்த இரண்டு இல்லங்களும் இப்பொழுது ஒன்றாகிவிட்டன. அந்த திரை தற்காலிகமாக போடப்பட்டிருந்தது. இப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய மாம்ச திரையை கிழித்து புதிதும் ஜீவனும் உள்ள ஒரு வழியை திறந்து விட்டதனால் இப்போது அங்கே தடுப்பு இல்லை, மறைப்பு இல்லை. இந்த இரண்டும் ஒன்று என்ற அந்த கண்ணோட்டத்தோடும் கருத்தோடும் அவர் எழுதுகிறார் என்பது என்னுடைய வாதம். ஆசிரியரும் அதைத்தான் குறிப்பிடுகிறார்கள். உடன்படிக்கை பெட்டி 4ஆம் வசனம் வாசிப்போமே. அதிலே பொன்னால் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடு பொதித்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளித்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயமில்லை. பூமிக்குரிய கூடாரம் கிறிஸ்து என்ற நபரின் அடையாளம். முதல் 5 வசனங்களை நான் இதைத்தான் குறிப்பிட்டேன். பூமிக்குரிய கூடாரம் கிறிஸ்து என்ற நபரின் அடையாளம். கூடாரத்தின் பணிமுட்டுக்களை ஆசிரியர் விளக்கவில்லை, அடையாளங்களை அவர் விளக்கவில்லை. இவைகளெல்லாம் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும், பேசுவதற்கும் கேட்பதற்கும் விவரிப்பதற்கும். ஆசிரியர் இவைகளெல்லாம் அடையாளங்கள் சொல்லிவிட்டார். திருமண விழாவிலே திருமணத்துக்கு முன்பு அழைப்புதல் வரும். அந்த அழைப்புதலை கையில் வைத்துக்கொண்டு என அழகான பிரிண்டிங், இந்த அழைப்புதலை பார்த்தீர்களா, இவ்வளவு அழகாக இருக்கிறது, இந்த திருமணத்துக்கு எத்தனை பேர் வருவார்கள், இந்த திருமணம் எங்கு நடைபெறும், இந்த திருமணத்தில் என்ன சாப்பாடு கொடுப்பார்கள்,
இந்த திருமணத்தினுடைய நாயகன் மணமகன். மணமகனை பற்றி பேசாமல் இந்த மண்டபத்தில் நடக்கிறது, திருமணத்துக்கு இத்தனை பேர் வந்தார்கள், எத்தனை பேர் வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன, அது நாட்டில் நடந்தா என்ன, காட்டில் நடந்தா, மணமகன் முக்கியம். ஆசிரியர் பனிமுட்டுக்களையோ அல்லது உருப்படிகளையோ விளக்கவில்லை, அவர் மெய்யை பற்றி பேசுகிறார். மெய்யை பற்றி பேசுவதற்காகத்தான் இந்த அடையாளங்களை குறிப்பிடுகிறார். எனவே கிறிஸ்துவுடைய மேன்மையான பணிவிடையை பற்றி பேசுகிறார். 1-2 வார்த்தைகள் சொல்வதா இருந்தால், குத்து விளக்கு பொதுவாக உலகத்தின் ஒளி என்று மக்கள் சொல்வதுண்டு. உண்மைதான், அவர் உலகத்தின் ஒளி, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. ஆனால் குத்து விளக்கு பரிசுத்த இல்லத்தில் அல்லவா இருக்கிறது. பரிசுத்த இல்லத்துக்குள் உலகம் எப்படி வந்தது? உலகம் பரிசுத்த இல்லத்துக்குள் வர முடியுமா? உலகத்துக்கும் கூடாரத்துக்கும் இடையில தான் முதலாவது திரையே வந்து விட்டதே. பரிசுத்த இல்லத்துக்குள் உலகம் எப்படி வர முடியும்? தம் அருகில் வரக்கூடிய மக்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் பரம உலகத்தினுடைய தேவ காரியங்களை அவர் ஒளி வீசுவார். இது அவரை அணுகும் மக்களுக்கு, அவரோடு உறவாடு மக்களுக்கு, அவரோடு ஒன்றித்து உறவாடு மக்களுக்கு, அவரோடு ஊடாடு மக்களுக்கு தேவன் தம் காரியங்களை, பரம காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வெளிப்படுத்துவார். மேஜையிலே அப்பங்கள், தம்மை அணுகும் மக்களுக்கு அவரே மெய்யான உணவு. தூபம் நாம் அடிக்கடி வலியுறுத்திக் கொண்டிருப்பது போல, அவர் நம்முடைய பிரதான ஆசாரியராக பரத்தில் தேவனுடைய வலப்பக்கத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். மன்னாவை குறித்து பேசலாம், ஆரோனுடைய தளித்த கோலை குறித்து பேசலாம், 10 கற்பனை கலைகள் குறித்து பேசலாம். சகோதரன் கார்ல் மார்க்ஸ் சொன்னது போல, சாலமோன் கட்டிய தேவாலயத்திலே உடன்படிக்கை பெட்டிகளே இந்த 3 இருந்ததா இல்லையா? மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருந்ததா? ஆரோனுடைய தளித்த கோல் இருந்ததா? 10 கற்பனை பலைகள் இருந்ததா சாலமோன் கட்டிய தேவாலயத்துக்குள்? இல்ல. என்ன இருந்துச்சு? நியாயப்பிரமாணம், அந்த 2 கற்பலைகள் மட்டும்தான் இருந்தது. கரெக்ட், தேங்க்யூ சிஸ்டர். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பின் கர்த்தர் அவர்களோடு உடன்படிக்கை பண்ணுகிற போது மோசே ஓரோவிலே அந்த பெட்டியில் வைத்த 2 கற்பலகைகளை அல்லாமல் அதிலே வேறொன்றும் இருந்ததில்லை. ஆரோனுடைய தளித்த கோலும் கிடையாது, மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் கிடையாது. 586 நெபுகத்நேச்சர் எருசலேமில் படையெடுத்து ஆலயத்தை இடித்து தரைமட்டமாக்கி எல்லாம் நாசமான பிறகு உடன்படிக்கை பெட்டி என்ன ஆனது என்று யாருக்கும் தெரியாது. அழிந்ததா, எரிந்ததா, பாதுகாக்கப்பட்டதா, எங்காவது கொண்டு போகப்பட்டதா என்று தெரியாது. அதற்கு பின்பு வந்து அவர் கட்டிய அந்த ஆலயத்தில் எந்த பெட்டியும் கிடையாது. அதாவது இந்த பரிசுத்த இல்லமோ அல்லது மகா பரிசுத்த இல்லமோ அல்லது இந்த கூடாரமோ தற்காலிகமானதுதான் என்பதற்கு இதைவிட என்ன நிரூபணம் வேண்டும்? ஒவ்வொன்றாக தேவன் பறித்து விட்டார். சாலோமோன் கட்டிய ஆலயத்திலேயே உடன்படிக்கை பெட்டிக்குள் ஆரோனுடைய தளித்த கோலும் இல்லை, மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் இல்லை. நாடு கடத்தப்பட்ட பின்பு திரும்பி வந்த மக்கள் கட்டிய மகா பரிசுத்த இல்லத்தில் உடன்படிக்கை பெட்டியே இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில் பலி செலுத்தினார்கள், உடன்படிக்கை பெட்டியே கிடையாது. பழைய பூமிக்குரிய இல்லத்தின் தற்காலிகமான தன்மை இது நிரூபிக்கிறது. புதிய பரத்துக்குரிய இல்லத்திற்கு இந்த பழைய இல்லம் வழிவிட்டுகிறது. கிறிஸ்துவே பரத்திலிருந்து வந்த மன்னா, உயிர்த்தெழுந்த கிளை, ஜீவிக்கும் வார்த்தை என்பதற்கு இதைவிட என்ன நிரூபண வேண்டும்? ஆவன். நிறுத்திக் கொள்வோம், அடுத்த வாரம் தொடர்வோம். நன்றி. எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, எங்களுக்கு இந்த பாடத்தின் மூலமாக கிறிஸ்துவின் பிரதானத்துவத்தை, நிரந்தரத்தை கற்றுக் கொடுத்தமைக்காக நன்றி தகப்பனே. தற்காலிகமான கூடாரத்தின் அம்சங்கள் கிறிஸ்துவின் நிழலாட்டமானவைகளாய் இருந்தாலும் வந்திருக்கிற கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு புதியதும் ஜீவனுமான ஒரு வழியினாலே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக நாங்கள் வந்தடையத்தக்கதாக, கிறிஸ்துவையே சார்ந்து கொள்ளத்தக்கதாக, அவரே நீதியும் பிரதான ஆசாரியனும் எங்கள் பங்கும் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். ரட்சிப்பிற்கான
வழிகளை அவரே எங்களுக்கு ஆயத்தப்படுத்தினார். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரே தரம் மரித்து உயிர்த்தெழுந்து எங்களுடைய பாவங்களுக்கு கிருபாதார பலியாக மாண்ட எங்கள் தேவாட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவை நாங்கள் போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், நமஸ்கரிக்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம். ஆராதனையின் பாணியை எங்களுடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள விரும்புகிறோம். தகப்பனே, கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற சகல பாடங்களையும் நாங்கள் வாசித்து அதை அப்பியாசிக்கிற மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைநாட்டியிருக்கிற அந்த நோக்கத்தின் நிறைவேறுதலுக்காக நாங்கள் எங்களையே கொடுத்து கிறிஸ்து எங்களிலே கிரியை செய்ய ஆண்டவரே, நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிற சிறு முயற்சிகளை கிறிஸ்து எங்களுக்கு பெருக்கி அவரே எங்களுக்குள்ளாக பெருகத்தக்கதான நன்மைகளையும் பாக்கியத்தையும் நீர் கட்டளையிடும் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் இன்ப நாமத்திலே துதி ஸ்தோத்திரங்களோட வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.